ஒண்ணு எடுத்து வைக்கணும் அப்படின்னு நினைச்சாலும் வந்து 1 வயசுதான் ஆச்சு அக்கா. அச்சச்சோ! 1 வயசு குழந்தையா? நான் வேற அப்பப்ப மறந்து போயிருவேன் தம்பி. குட்டி பிள்ளை மருமவள். தங்கக்குட்டி. 1 வயசு ஆகுதா? என் தங்கக்குட்டிக்காக ஒரு பாட்டு பாட்டா? மருமவளே, இந்த பாட்டு என் மருமவளுக்கு டெடிகேட். அழகு குட்டி செல்லம், உன்னை அள்ளி தூக்கும் போது உன் பிஞ்சு விரல்கள் மோதி என் நெஞ்சம் உடைந்து போனேன். ஆளை கடத்தும் உன் கண்ணங்குளிங்கின் சிரிப்பில் நான் விரும்பி மாட்டிக்கொண்டேன். திரும்பி போக மாட்டேன். தங்கத்துக்கு குட்டி பிள்ளை. சாம்பார் அம்மா தாயே, அதுக்கு ஏங்க அதெல்லாம் காட்டுறீங்க? அம்மா தாயே, கோவப்படாதீங்க. கையில் வாங்கினால் பையில் போடல, கையில வாங்கினேன் பையில போடல, காசு போன இடம். எல்லாத்துக்கும் அப்படிதாங்க இருக்கு நண்பா. சுரேஷ் நண்பா, எல்லா பக்கமும் அப்படித்தான் இருக்கிறது. என்ன பண்றது நண்பா? இருங்க வரேன் நண்பர்களே. சிரிக்குதாக்கா? சிரிக்குதா மாமாவுக்கா? சரி, ஒரு இதுக்கு தான் கூட கத்திரிக்காய் பொரியல் கொஞ்சம் தரேன். சிரிக்குதா குட்டி பிள்ளை? அத்தை பேசுறத பார்த்துட்டு சிரிக்கிறீங்களா? என் தங்க குட்டி அத்தை பேசுறத பார்த்து சிரிக்கிறீங்களா? புச்சிக்குட்டி மைக்குட்டி. ஹாய் அக்கா, வணக்கம் தம்பி, வாங்க தம்பி. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? பேர் கரெக்டா தானே அக்கா சொல்றேன்? தப்பா கீது சொல்றேனா? வீரசிங்கம் தம்பி வாங்க, வணக்கம். எப்படி தங்க இருக்கீங்க? இருக்கீங்களா? கத்திரிக்காய் பொரியலா? ஆமா தம்பி, ஆமா, கத்திரிக்காய் பொரியல். முள்ளங்கி சாம்பார், கத்திரிக்காய் பொரியல் அக்கா செஞ்சது. காட்டுறேன் இருங்க, காட்டா நான் செஞ்சது. பார்த்தீங்களா? முள்ளங்கி சாம்பார், முள்ளங்கி போட்ட சாம்பார். வாசம் மணக்குது, ஆனா அது உங்களுக்கு தெரியாது. கத்திரிக்காய் பொரியல் பாருங்க, செஞ்சு யாருமே திங்கவே இல்லை இன்னும். இதோ கத்திரிக்காய் அப்படியே நீள நீளமா போட்டு மீன் மாதிரி வறுத்து வச்சிருக்கிறேன். தெரியுதுங்களா? இதுதான் சாப்பாடு. சோறு இருக்கு கொஞ்சோண்டு, சோறு கொஞ்சோண்டு இருக்குது. இதே 2 ஆள் திங்கலாம் மாட்டுக்குது சோறு. இனிமேல் கம்மியாக தான் வடிக்கணும் சோத்தை. அவ்வளவுதான். சமையல் நல்லா இருக்குதா? சூப்பரா இருக்கா வீரசிங்கம் தம்பி? நல்லா இருக்குங்களா? வீரசிங்கம் தம்பி, நீங்க என்ன பண்றீங்க? ஏதோ சொன்னீங்கம்மா, எங்க அம்மாட்ட. எங்க அம்மா அப்படியே வந்துருச்சான். கத்திரிக்காய் பொரியலுக்கு ஒரு இது எடுத்துடா தரேன்னு. சோறு இல்லை, நாங்களும் தோசை தானே, அதனால வேணாமா? சோறு இருந்தா சாப்பிட்டு. சரி, ஒரு கப் எடுத்துட்டு உங்க அப்பா கொஞ்சம் சோறு தரேன். வாங்க, லைவ்ல யார் இருக்கிறீங்க?
இது வேற இருக்கட்டமா போயிட்டு வச்சிடறாங்க. எத்தனை மணிக்கு வந்தீங்க வேலைக்கு போயிட்டு? ஒரு மாமா வண்டியில கூட்டிட்டு வந்து விட்டாரு. ஒரு 7:45 இருக்கும் வீட்டுக்கு வரும்போது. அதுக்கு மேலே போச்சு கொஞ்சம் மட்டும் போச்சு. தம்பி எங்க காணோம்? எங்க போயிட்டீங்க எல்லாரும்? எங்க அப்பா போயிட்டீங்க என் பாச தம்பிகளே. என் தம்பி தங்கராச காணமே, என் தங்க பிள்ளைய காணமே. தங்கராசு 2 நாள் வந்த தங்கராசு. நேற்று வேற நெட்டு தீந்து போச்சு தங்கராசு. லைவ் போட்டு விட்டுட்டு பேசிட்டு இப்படின்னு பார்க்குறேன், நெட்டு இல்லை. அதே இதாயிருச்சு. இன்னைக்கு நீ வருவேன்னு அக்கா எதிர்பார்க்குற, நீ இன்னைக்கு காணமே என் தங்கராசு தம்பி. என் தங்கராசு தங்கராசு. ஹாய் மக்களே, வாங்க பேசலாம். கமெண்ட் போடுங்க மக்களே. விரைச்சு விரைச்சு மறைச்சு பார்த்துட்டு ஓடாதீங்க மக்களே மக்களே. மாமா உங்களை கொண்டு வந்து விட்டுட்டு மறுபடியும் போயிட்டாரா? ஆமா தங்கம், கால் வலிக்குதுன்னு நான் தான் போன் பண்ணேன் மாமாவுக்கு, அதனால வந்தாரு. வந்து கூட்டிட்டு வந்து விட்டுட்டே கிளம்பிட்டாரு. அவரும் பாவம்தான், என்ன பண்றது. இருந்தாலும் மாமா வண்டி வச்சிருக்காரு, டர்ன்னு வந்துருவாரு. நான் அங்க இருந்து வேக்கு வேக்குன்னு நடந்து வரணும், அதனால
மாவு கலந்து வச்சாச்சு. மாவு வந்து உப்பு போட்டு கலந்து வச்சாச்சு. அவ்வளோதான். இதை மூடி வச்சுட்டு நாம் போய் உக்காந்து லைவ் பேசலாமா? டைம் வேறு ஆயிடுச்சு. ஆகையினால் லைவ் கட் பண்ணி வரலாமா? யாரையும் காணும் வேற. தம்பி இருக்கீங்களா? ரவி தம்பி இருக்கியா? பாய் சொல்லு அக்காவுக்கு, லைவ்ல இருந்தீனா. அக்கா லைவ் கட் பண்றேன். அக்கா வேற டிவி வேற ஓட்டா.